இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 33:3. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த வசனத்தின் மீது கைகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாத காரியத்தை எட்டி பிடிக்கிற மாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அந்த வசனத்தின் மீது கைகளை வைத்து 8வது மாதத்திலே எதையெல்லாம் நீ செய்ய விரும்புகிறாயோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மாதமாய் மாற்றப் போகிறார். எட்டி பிடிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். 8 அடி எடுத்து வைக்கிற மாதமாய் மாற்றப் போகிறார். நமக்கு அறியாத காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போகிறார். அந்நிய பாஷை பேசி வசனத்தின் மீது கைகளை வைத்து அந்த வசனத்தை உங்களுக்கு என்று ரிசீவ் பண்ணுங்க. வசனத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது, வசனத்திலே ஒரு அக்கினி இருக்கிறது. வசனம் சொல்லும் பொழுதே உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். வசனத்திலே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி எங்களுக்கு இந்த வசனத்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எட்டுமா எட்டாதா? பக்கத்துல உட்காருங்க. ரெண்டு பேரை உட்கார்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு துக்கமா இருக்கும்போது அவங்க ஆறுதல் படுத்துவாங்க. கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? எட்டுமா எட்டாதா? எட்டுமா எட்டாதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எட்டுமா எட்டாதா? மேல பார்த்து கேளுங்க, எட்டுமா எட்டாதா? அல்லேலூயா. என்னை பார்த்து பாஸ்டர் கேட்டார், எட்டுமா எட்டாதா? நான் உடனே எட்டோம் அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் இது 8வது மாசம். ஆமென். எதையெல்லாம் எட்ட முடியாமல் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் எட்டி பிடிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ரிசீவ். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில பலன் இருக்கிறது. வசனத்தை சொல்லும் போதே உங்க ஆவியுள்ள கொழுந்து விட்டு அனல் என்ன பண்ணணும்? எரியணும். அல்லேலூயா. நேற்று ராத்திரி தூங்காததை நினைச்சு இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஐயோ நைட்டெல்லாம் தூங்குவீங்க. வசனம் சொன்ன உடனே என்ன சொல்லணும்? ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ணி உள்ளத்துல நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசம் 31 நாளும் உங்க வாழ்க்கையில எட்டாத காரியத்தை எட்டி பிடிக்க ஆண்டவர் செய்வார். கையை தட்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசித்த போது, இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த போது வேதத்துல யாரெல்லாம் பிடிக்க முடியாததை பிடித்தார்கள், எட்ட முடியாததை எட்டினார்கள் என்று சொல்லி நான் அப்படியே யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு காண்பித்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:8. சத்தமா வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் வாசிங்க. தாவீது, சத்தமா வாசிங்க. வாலிப பிள்ளைகளாம் வாசிங்க. தாவீது, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? டல் ஆயிடுச்சு. சத்தமா வாசிங்க. அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர
அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கைகளை தலைக்கு மேலே தட்டி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ. எந்த காரியத்தை செய்யறியோ அதை விட்டுடாத. நஷ்டம் வருதுன்னு யோசிக்காத, பிரச்சனை வருதுன்னு பாதியிலே நிறுத்தாத. நீ பின்தொடர்ந்து போய்கிட்டே இரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 4, 5, 6 சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் நெருக்கப்பட்டான். அவன் குமாரத்தி, அவன் ஆடு மாடு எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அவன் சொல்றான், பலன் இருக்கிற மட்டும் அவன் அழுது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவன் வீட்டுல இருக்கிற பொருட்கள், அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் சிறப்படிச்சு கொண்டு போயிட்டான். எதிராளி வந்து இவன் வந்து பார்க்கும்போது எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை. சில இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கொட்டா என்ன பண்ணா பத்திக்கிட்டு எரியும். ஏழ்மையானவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே, அவங்களே பாவம் ஏதோ 1, 2 பாத்திரம் வச்சிருந்துருப்பாங்க. அதுவும் அந்த கொட்டாவும் பார்த்து ஒரே நிமிஷத்துல அப்படியே தரைமட்டமானா போல இருக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. சிலர் நீங்க நம்பி யார்கிட்ட பணம் கொடுத்து அது வர வேண்டிய நேரத்துல வரலன்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும், அப்படியே ஒரு தோல்வி. சிலர் திருமண காரியங்கள் கைகூடி வரா போல இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகும் போது ஒரு தோல்வி. எதையோ ஒரு தோல்வியை கண்டு நீ தாவீதை போல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் ஷாதாரா கத்தராவா ஷாதாராவா உரவா தரவா ரவரவா, எதையெல்லாம் நீ இழந்து போனாயோ அதையெல்லாம் இந்த மாதம் திருப்பி உன்னிடத்திலே வருகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதை போலவே அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் 19ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரன் குமாரத்தி ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தலைக்கு மேல கையை தட்டி எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். சகலத்தையும், இழந்து போன சந்தோஷத்தை நான் திருப்பிக் கொள்வேன், இழந்து போன பணத்தை நான் திருப்பிக் கொள்வேன், இழந்து போன நகைகளை நான் திருப்பிக் கொள்வேன். அல்லேலூயா. சில நேரங்களிலே தோல்வி நிரந்தரம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு தோல்வியோ ஒரு துக்கமோ ஒரு வேதனையோ வரும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. பிரசவ வலிக்காக டெலிவரி ரூம்ல போறாங்க. போகும்போது அந்த அம்மா அழுது கண்ணீரோட உள்ள போகுது. அல்லேலூயா. பிரியா டெலிவரிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கும்போது அவங்க நார்மல் டெலிவரி கூப்பிட்டு போயிட்டாங்க. ட்ரை பண்றாங்க அழுகுது. அங்கிருந்து கத்துது. எங்களெல்லாம் உள்ள விடலை, எங்களெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே வச்சுட்டாங்க. அது ஜன்னலான வெந்தின்னு இங்க இருந்து அழுகுது. அதை பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கார அழுகுறாங்க. அல்லேலூயா. நான் பரவாயில்ல, திலகாத்திரமா இருக்கிறேன். ஏன்னா பொண்ணுன்றதுனால அந்த என்ன வரல, அந்த லிங்க் அவ்வளோ வரல. ஆனா புருஷன்றதுனால என்ன பண்றாரு, அவர் அழுகுறாரு. அவரை சமாதானம் பண்றாரு. இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா, இப்படிதான்ப்பா எல்லாருமே இப்படிதான்ப்பா டெலிவரி ஆகும்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, நல்லா 2 குழந்தை பெற்றிருக்கப்பா, அமைதியா படம் கேட்கல. அவர் அழுகுறாரு. அப்புறம் போய் அந்த டெலிவரி ஆகி குழந்தைய தூக்கி மூஞ்சில காட்ட உடனே அவங்க அம்மா 32 பல்லம், எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்துட்டான். அல்லேலூயா. உங்கள் துக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன தாவீது, சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். 2வது காரியத்தை நான் யோசித்து பார்த்த பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது யோவானுடைய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
யோவான் 21:5. இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சுக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் சொல்லு வாசி உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். ராம் முழுவதும். 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் வருகிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் வாசிங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே அகப்படல. 7 மாசம் நீங்க பிரயாசப்பட்டீங்க, ஒண்ணுமே அகப்படல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறீங்க, அது சக்சஸ் வரல. ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் வர வேண்டியது வரல. ஒரு பிரச்சனையை நீங்க முடிக்கணும்னு பாக்குறீங்க, முடியல. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று அங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் எப்படி மாத்தி போட்டார் பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் வலது பக்கம் 6ஆம் வசனம், நீங்க சொல்றாரு வலது பக்கமா போய் போடு, வலது பக்கமா நீ செய்யற காரியத்தை கொஞ்சம் மாத்தி செய். அல்லேலூயா. 10,000 ரூபாய்க்கு நீ 10 வருஷமா வேலை செய்யறனா கொஞ்சம் மாத்து. 15,000 ரூபாய் சம்பளத்தை தேடி என்ன பண்ணு, வேலைய மாத்து. ஒரு சின்ன கடை போட்டிருக்க, அதுலயே நீ 25 வருஷமா ஓட்டிட்டு இருக்கனா அந்த கடையை கொஞ்சம் பெருசா மாத்து. உன் வாழ்க்கையை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நீங்க தான் உங்க லைஃபை மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. 10th படிச்சுட்டு 10thலயே இருக்கிறானா பிள்ளை, +2க்கு போறானா. நான் 10th போதும், இதை வச்சே நான் ஒரு வேலை செய்யறேன்னு சொல்றேன். இல்ல, +2 முடிச்சுட்டு அடுத்தது என்ன போறான், காலேஜ் போறான். அல்லேலூயா. காலேஜ் முடிச்சு அதுக்கு மேல படிச்சு அங்க போய் ஒரு பெரிய ஆபீஸ்ல போய் உட்காரும் பொழுது அவனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை வேற லெவல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலெக்டர் வராருன்னா எவ்வளவு பெரிய ஆளா வயசானவங்களாக கை கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா கலெக்டர் வயசு கம்மியா இருப்பாரு, ஆனா அவருடைய படிப்புக்கு அங்க வேல்யூ இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பெற்றோர்கள் சொல்றாங்க, ஒரு டிகிரி வாங்கு, 2 டிகிரி வாங்கு, படி, நல்ல படி, படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் 50,000 60,000 சம்பாரிச்சு அப்பா அம்மா கிட்ட கூடு. அப்புறமா நான் உனக்கு என்ன பண்ணி வைக்கிறேன், நல்ல ஜாம்னு நானே பார்த்து அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அக்கா பையன் இருக்கிறான் பாருங்க, 10வது முடிச்சா கொண்டு போய் வெறும் அந்த எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல்ல 2 வருஷம் சேர்த்தாங்க, டிப்ளமோ, அவ்வளவுதான். 10வது படிக்கும்போது எத்தனை வயசுப்பா சாமி? 10வது படிக்கும்போது எத்தனை வயசு வரும்? 14 16 15 வயசுல 10 முடிச்சு 2 வருஷம் படிச்சான். அப்ப எத்தனை வருஷம்? 17 கொண்டு போய் ஒரு கம்பெனில சேர்த்து விட்டாங்க, டயர் கம்பெனில. 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனான். வாங்கிட்டு வந்து அப்படியே அம்மா கிட்ட கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. 8,000 ஆச்சு, 9,000 ஆச்சு, 10 இன்னைக்கு 50,000 சம்பாதிக்கிறான். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. 12 வருஷத்துல அதே கம்பெனில அவன் நல்லா செஞ்சு 50,000 வாங்குறான். இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏன் சொல்றேன்னா, நீங்க படிப்பும் ஞானமும் டிகிரியும் உயர்வும் இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், ராத்திரி ஃபுல்லா நாங்க தேடினோம், ஒண்ணுமே இல்லை. அவன் சொல்ற, வலது பக்கமாய் நீ போடு. இது இந்த மாசம் உங்க முயற்சிகளை மாத்தி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் சொல்லி முடிக்க போகிறேன். ஆபிரகாமுடைய துறவு தூண்டும் பொழுது எல்லாரும் வந்து அவனுக்கு வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா அந்த வாக்குவாதத்துல அவங்க ஒரு முறையும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடைசியாய் அவன் துறவை தூண்டும் பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் அவனுக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுத்தார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எட்டுமா எட்டாதா என்ற நீ கேள்வியோடு இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, 2 கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எட்டுமா எட்டாதா என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு வேதனை இருக்கலாம், தேவை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் திட்டமாய் சொல்லுகிறார், நீ எட்டாத காரியத்தை, நீ அறியாத காரியத்தை
உனக்கு தெரியாத காரியத்தை நான் உனக்கு விவரிப்பேன். நீ பெரிய காரியங்களை செய்து நீ சாதிப்பார், நீ சாதனை படைப்பார். கர்த்தருடைய உயர்த்தி வைப்பா. ஜனங்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே ரபா ஷந்தரா கபா ரபா ரபா என்னை நோக்கி கூப்பிடு. காலாற்றுமே கா என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு அறியாத காரியத்தை செய்வேன். வயிற்றிலே பிள்ளை அறியாமல் வளர் எப்படி அந்த பிள்ளைக்கு எலும்பு நரம்பு எப்படி வளர்கிறது என்று யாரும் அறிய முடியாது. கடலிலே எப்படி மீன்கள் எப்படி நீந்தி வாழ்கிறது யாரும் அறிய முடியாது. சந்திரனும் சூரியனும் எப்படி தன் வெளிச்சத்தை உதிக்கிறது யாரும் அறிய முடியாது. அறியாத காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கையை நல்லா தட்டி கொடுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில உங்க கட்டுகளை உடைச்சு நான் ஜெபிக்கிறேன். ரவா 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 ஷரவா ரவா நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஆவிய அனல் மூட்டி எழுப்புங்க. ரவா கரவா 1ஆம் தேதியே உன்னை பூஸ்ட் பண்ண நல்ல அந்நிய பாஷை பேசு பிரதர். தம்பி நல்ல அந்நிய பாஷை பேசு தம்பி. அமைதியா நிற்காத, நல்ல வாயை திறந்து ராதா ராதா ரஷதரா கதரா முத்திரவா ரமுத்திரிவா கரவா ரவா என்னை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், அறியாத காரியத்தை உனக்கு நான் செய்து முடிப்பேன். எட்டாத காரியம் எட்டி பிடிப்பாய். வரவேண்டிய பணம் இந்த மாதம் கையிலே வந்து சேரும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். காணாமல் போனது உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பார். இத்தனை வருஷம் நீ காணாத நன்மை, காணாத ஆசீர்வாதம் தாக்கா தாரா தோரி காத்தா ராஷா தாரி காத்தா ரோபோ தீரி வீரவரவா உரி வீரவரவரவா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நல்ல அந்நிய பாஷையை போடுங்க. நல்ல கரங்களை தட்டி நீபாலா தாரா ஷந்தலபா இப்போ கர்த்தருடைய மகிமை காணட்டும். ஆமென். எதெல்லாம் எட்ட முடியலையோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடி இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உனக்கு எட்டாததும் புரியாததுமான பெரிய காரியம். ஒரு பையனுக்கு ஒரு மாங்காய் எட்டலன்னு சொன்னா அவன் கையை எட்டி 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 ஒவ்வொரு கொம்பாதி எடுத்து அவன் பிச்சு எடுக்கிறதை போல அப்படியே கையை தூக்கி உங்க வாழ்க்கையில் என்ன காரியத்தை எட்டணுமோ, ஆமென், ஒரு கடை வைக்கணுமா, ஒரு பிசினஸ் பண்ணணுமா, ஒரு வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, ஒரு லக்கு வச்சிருக்கிறீங்களா, அதை எட்டுவதற்கு உங்களால முடியாது, கர்த்தரால மாத்திரம் முடியும். அப்படியே எட்டிப்பிடி 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 கையை உயர்த்தி கேட்ட வார்த்தை அப்படியே 8ஆம் மாசம் ஒரு தலை மேல வந்து அப்படியே பறிப்பதாக இயேசுவின் நாமத்துல வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்படியே பலிக்கும்படி இயேசுவின் நாம